பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 19ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 9 verses 22 and 23 in English. தமிழ்ல ரோமர் 9:23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வசனத்துல ஆவியானவர் 2 விதமான பாத்திரங்கள், வெசல்ஸ்ல ஒன்று வெசல் ஆஃப் க்ளோரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வெசல் ஆஃப் ராத் இல்லை. ஒன்று மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம், இன்னொன்று கோபாக்கினைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம்னு 2 பாத்திரங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அதில் என்னன்னா, மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள் அப்படின்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இல்லையா, அவங்க மேல கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, அந்த மகிமை, அந்த கிருபா பாத்திரங்கள் இல்லையா மேல் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்துவோம். அப்ப அந்த கிருபா பாத்திரங்கள், அதான் மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள் மேல என்னன்னா தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் தெரியப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் என்னன்னா நம்ம கோபாக்கினைக்கு ஏற்ற பாத்திரங்களாக தான் நம்ம இருந்தோம் இல்லையா. கோபாக்கினைக்கு ஏன்னா ஆண்டவர் அறியாம இருந்தோம், புறஜாதிகளாக இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பாக நம்ம இருந்தோம், அந்த கோபாக்கினைக்கு ஏற்ற பாத்திரங்களாக நம்ம இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்ம மேல நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவராக இருந்து நம்மளை ரட்சித்து கொண்டபடினால தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசித்தோம்னா கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, புறஜாதியராக இருந்த உங்களை நான் தெரிந்து கொண்டேன், சிநேகிக்கப்படாத இருந்த உங்களை நான் சிநேகித்தேன், ஆண்டவர் அறியாம இருந்த நீங்க இப்ப ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அப்படிலாம் வசனம், அப்படி தொடர்ந்து உள்ள வசனங்களே நம்ம வாசிக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கோபாக்கினை பாத்திரங்கள் அப்படின்னா ஆண்டவர் அறியாம ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்கிற ஜனங்கள் தான் அந்த கோபாக்கினை பாத்திரங்கள். அந்த கோபாக்கினை பாத்திரங்களை உடனே ஆண்டவர் அந்த கோபாக்கினையினால அழித்து போடாம வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒருத்தர் கூட கெட்டு போவது கர்த்தருடைய சித்தமே அல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனை குறித்தான அறிவை அடையவுமே அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. அப்ப எல்லார் மேலேயும் என்னன்னா ஆண்டவர் ஒருத்தர் கூட கெட்டு போறது சித்தம் அல்ல இல்லையா. ஆமே. ஆகையினால ஆண்டவர் என்னன்னா ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அல்ல, ஜனங்களை ரட்சிக்கவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால பிரியமானவர்களே, நம்ம கோபாக்கினை பாத்திரங்கள் இல்ல, அப்படி பயங்கரமான துன்மார்க்கமான ஜீவியம், பயங்கரமான பாவத்துல ஜீவிக்கிற ஜனங்களை கண்டு இவங்கெல்லாம் எப்படிதான் ரட்சிக்கப்பட போறாங்களோ, அவங்கெல்லாம் அந்த துன்மார்க்கமா ஜீவிக்கிறாங்க ஆனா நல்லா இருக்கிறாங்களே அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. பிரியமானவர்களே, கர்த்தர் நீடிய சாந்தத்தோடு அவர்கள் மேல எப்படி இருக்கிறாரு? பொறுமையோடு இருக்கிறார். ஏன்னா எப்படியாகிலும் அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க? பொறுமையோடு இருக்கிறார் இல்லையே, இருக்கிறார் அவர்கள் மேல. இப்ப நம்மளும் அப்படிதான் இருந்தோம், கோபாக்கினை பாத்திரங்களா. நம்ம மேல ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவரா பொறுமையுள்ளவரா இருந்தபடினால்தான் இன்றைக்கு நம்ம அவரை அறிந்து கொண்டு இன்னைக்கு நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்னா அந்த கிருபா பாத்திரங்களா மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. அவருடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். ஆமே, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையின் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாங்க. அதற்கு ஆண்டவருக்கு மகிமை நம்ம செலுத்துவோம். கோபாக்கினை பாத்திரங்கள் இல்லையா, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்காக தொடர்ந்து பொறுமையோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா வருகிறார் என்று சொல்லுகிறவர் ஏன் காலதாமதம் பண்ணுகிறார் அப்படின்னா, அப்படி எல்லாரும்
எப்படியாகிலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் தன்னுடைய வருகை குறித்து தாமதமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பேதுரு புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களாக அப்பா எங்களை எல்லாம் நீங்க மாற்றினீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்கள் எவ்வளவு வேணும் அதுக்கு பாத்திரவான்கள் அல்ல, ஆனாலும் எங்களை தேடி எங்களை ரட்சித்து உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்க மேல தெரியப்படுத்தினீங்களே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, கோபாக்கின பாத்திரங்களாக தான் நாங்கள் இருந்தோம் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இறங்கி நீராப்பா. எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன், எவன் மேல உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல உருக்கமா இருப்பேன்னு சொன்ன தேவன் அப்பா, நீர் எங்க மேல இரக்கமா இருக்க சித்தமா இருந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திர. நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே, எங்க எல்லாரையும் அந்த வெசல் ஆஃப் ஹானரா, வெசல் ஆஃப் அப்பா க்ளோரியா எங்களெல்லாம் நீங்க தெரிந்து கொண்டீங்களே, மாற்றினீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.